வரவேற்கிறேன். இப்பொழுது தொடங்கி வைத்து மாண்புமிகு மேயர் அவர்கள் உரையாற்றுவார்கள். கிட்டத்தட்ட மக்களோடு நடைபெற்று கொண்டிருக்கு இந்த நிகழ்ச்சியில் ஒரு அரசு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு நல்ல லேட் ஆகிட்டு மன்னித்து கொள்வோம். இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கோம் நம்ம துணையாளர்களே, மண்டல் தலைவர்களே, நம்மளோட ஏசி அவர் தான் இந்த மண்டலத்தோட ஏசி முடியல, அவங்க பிடிச்சுக்கோங்க. மற்றும் நம்ம சிஹெச் மேடம், அனைத்து மாமன்ற உறுப்பினர், கிட்டத்தட்ட 14 மாமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். மாநகராட்சி வழியாக வணக்கம். இந்த கூட்டத்தின் நோக்கம் நீங்கள் என்னென்ன மனு தாரீங்களோ அது சொத்து வரி பேர் மாற்றம் இருக்கட்டும், சாலை, லைட் வசதி, நம்மளோட சானிடரி ஒர்க்கு, சுகாதாரம், சிஹெச் மேடம் ஆய்வாளருக்கு மாதிரி சுகாதார ஆய்வாளர் இவங்கெல்லாம் போய் என்னென்ன மனு தாரீங்களோ அதுபடி நிறைய பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. குறிப்பாக 4000க்கும் மேற்பட்ட சாலை நம்ம மாநகராட்சியில் 2022 எங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் வாய்ப்பு கொடுத்தார்கள் போடப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 45 வருஷமாக பார்க்குற இதே ரோடு இதுக்கு அதான் எங்கள் வீட்டை தாண்டினதுக்கப்புறமே பனைமரமாக தான் இருக்கும். இப்போ கண்ணு கட்டின தூரம் எல்லாம் வந்து வீடாக தான் தெருவாக கட்டாக இருக்குது. ஏபிசி காலேஜ்லாம் தாண்டி போயிட்டு பனைமரம்லாம் அழிஞ்சு போயிட்டு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் வந்து முன்னாடி ஒரு 2 வீலர் இருந்தால் பெருசு, ஒரு கார் இருந்தால் பெருசெல்லாம் விரல விட்டு எண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 வண்டி, கார் 3 வண்டி ரோட்டில் பொதுமக்களுக்கு இடைஞ்செல்லாம் உடனே கோரிக்கை வச்சுட்டு இருக்கு. அந்த மாதிரி கட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சில பெரிய சாலைகள், குறிப்பாக மாநகராட்சியில் நார்த் லிமிட்டு, அதாவது நம்ம சோனல் ஆஃபீஸ் படி இது நார்த் லிமிட்டு, இதில் தான் அந்த பெரிய சாலை உண்டு பண்ண முடியும். உதாரணம் நம்ம பெரிசம் பேச முன்னாடி இதை ஓட்டு முன்னாடி அந்த 60 ரோடு, அதாவது நம்ம ஓட 60 ரோடாக இருக்கட்டும், இந்த செட்பாங்கல்லி 60 ரோடாக இருக்கட்டும், நிறைய 40, 60, 80 சாலைன்னு வெங்கடேஸ்வரா கடை பக்கத்தில் உள்ளது. அது இப்போ போட்டோம். இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுனால இப்போ எட்டியார் ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோதி நகர் முக்கில் இருந்து எட்டியார் ரோடுன்னு தான் தெரியும். எல்லோரும் நிறையா நீங்கள் ரவுண்ட் அடித்து பார்க்க மாட்டீங்க, தெரியணும் பத்திரிக்கையாளர் மூலியமாக தான் சொல்கிறேன். அங்கேருந்து ஊருக்குள்ளே வரோம். இப்போ இங்கிட்டு தான் டெவலப் ஆகி போயிட்டுருக்கு. அது சென்ட் ஆன் ஸ்கூல் இருக்குது. அதில் ஒரு 2500 பேர் படிக்காங்கன்னு அவங்க கோரிக்கை கேட்டாலும் நம்ம டெவலப்மெண்ட் சார்ஜ் எல்லாம் கேட்டினா தான் ரோடு போடுறது. அந்த இடத்துலையும் ரோடு வருது, மிக விரைவில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏபிசி காலேஜ் பக்கத்தில் அது ஒரு சந்து போகும். அது கிட்டத்தட்ட ஒரு 12 மீட்டர் ரோடாக ஆக்கலாம். இப்போ வெறும் 5.5 தான் இருக்குது. அது ஆக்கச்சில் காலேஜ் போடுற பிள்ளைங்கள், அது வந்து மகளிர் கல்லூரி, அந்த சைடில் இருந்தே ஏறிக்கலாம். எட்டியார் ரோடும் டிராஃபிக் ஆகாது, அவங்க இறங்கி போகிறதுக்கு உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதுலேருந்தே பின்னாடி எடுத்துட்டிங்கன்னா இங்கே வரைக்கும் வந்துடலாம். அதை நான் சொல்கிறேன், கேட்டு வரைக்கும் நம்ம பகுதி வரைக்கும் உள்ள வழியாகவே வழி இருக்குது. நேராக அங்கே திறக்க போகிற பிங்க் பார்க்காக இருக்கட்டும், ஏபிசி காலேஜ் வழி உள்ள வழியே இன்டர்லிங்க்ல ரோடு மாதிரி அந்த 60 ரோடு நேராக கடக்கிற வரைக்கும் போகுது. ஒரு நிர்மல ஒரு வார்டு 7-8 வார்டு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சாலை. அதேமாதிரி 4ஆம் கேட்டில் பார்த்தீங்கன்னா பள்ளி நேரத்தில் நிறைய தாய்மார்கள், பிள்ளைங்கள் எல்லாம் வண்டி ஓட்டுறாங்க. அதை லைசன்ஸ் உள்ள குழந்தைன்னு நீங்கள் சின்ன பிள்ளை நினச்சிட வேண்டாம், வண்டி ஓட்டுறாங்க. அவங்களுக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டாமா, டிராஃபிக் குறைக்க வேண்டாமா. அதுலேருந்தே எடுத்திங்கன்னா 4ஆம் கேட்டில் லெஃப்ட் எடுத்தாலே 3 வழி. ஏற்கனவே வந்து வின்ஃபாஸ்ட் ஜங்ஷன்லேருந்து நம்ம உள்ளே விட்டுருக்கோம், நேராக பண்டாரம்பட்டிக்கு வந்து சேரும். அந்த பண்டாரம்பட்டி மீளவட்டம் ஜங்ஷன்லேருந்து நேராக அண்டர்கிரவுண்ட் சப்வே அந்த காலத்தில் இருந்து ஆக்சுவலாக வந்து மாட்டு வண்டி தடம் ஊராட்சியிலேருந்து நம்மகிட்ட வந்ததுலேருந்து சாலை 15 வருஷமாக, அதாவது கிட்டத்தட்ட 40 வருஷமாக போடலை, 15 வருஷமாக தூந்து கிடந்த சாலையை நம்ம முள்ளெல்லாம் கிளியர் பண்ணி விட்ருக்கோம். நார்த் சைடு ரெடி ஆகிடுது, அதுமாதிரி வெஸ்ட் சைடு ரெடியான அது ஒரு போக்குவரத்து உடம்பு. ரயில்வேல எப்போவும் கீழே போகலாம், மிஞ்சி போனால் கார் வரைக்கும் தான் போக முடியும். மழை நேரத்தில் இல்லைனாலும் வருங்காலத்தில் நம்ம வந்து அதை நம்ம பார்க்கணும் மேம்பாலமோ இல்லை அகலமாக என்ன செய்யலாமோ நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போதைக்கு போக்குவரத்து அதில் இருக்குங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். அதேமாதிரி வின்ஃபாஸ்ட்லேருந்து நம்மளோட ஜங்ஷன் வந்துடும். அங்கேருந்து சங்கரபுரி ரோடு லிங்க் இருக்குது, புது பஸ் ஸ்டாண்டுக்கு உடனே வந்துடலாம். இந்த 4ஆம் கேட் எடுக்கச்சில் நேராக நம்மளோட புதுசாக ஒரு நூலகம், நம்மளோட முத்தமால் காலனி பார்க்குன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். தனசேகர் நகர், முத்தமால் காலனி பார்க்கு, அதில் வழியாக போனீங்கன்னா மச்சரா நகர் வழியாக சங்கரபுரி ரோடெல்லாம் லிங்க் பண்ணிடலாம். எதுக்கு இந்த லிங்க் ரோடை சொல்கிறோம்னா, இதே மாதிரி தான் அது மேற்கு மண்டலம் சரி கிழக்கு மண்டலம் திறந்து விட்றோம். நிறைய டிராஃபிக் போனால் தான் நம்ம வந்து மக்கள் வண்டி போகிறதுக்கு அந்த ஸ்கூல் டைமும் மற்ற நேரம் ஃப்ரீயாக போகலாம், அதை பயன்படுத்திக்கலாம். இது போக பார்க் மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்க் நடவடிக்கை எடுத்துகிட்டு வரோம். இப்போ நாங்கள் இந்த முகாம் நடத்தினதில் எந்தெந்த சந்து 2 அடி 3 அடி 4 அடி சாலைகள்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் தெரிய வராது. கண்டிப்பாக நீங்கள் மாமன்ற உறுப்பினரை கோரிக்கை சொல்லுவீங்க, அவங்க கோரிக்கை சொன்னாலும் நேரடியாக ஃபீல்டு வந்தோன்னா சில பிரச்சனைகள் இருக்குன்னா நேரடியாக விசிட் பண்ணி நம்ம முடிவு பண்ணுறோம். வருது வருங்காலத்தில் இப்போ ஸ்கேட்டிங்னா நிறைய மக்கள் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கீங்க, பிள்ளைங்களை ஆர்வமாக கலந்துக்கிட வைக்கிங்க. நம்ம பீச்சில் மட்டும்தான் ஒரு ஸ்கேட்டிங் 2022 திறந்து விட்டு அது நல்லா வரவேற்பு. அதை நம்ம ரகுமத்து நகரில் அதே பார்க் பக்கத்தில் போகுது, அந்த ரோடே 60 அடி ஆக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வேலை நடக்கும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு மாநகராட்சி போயிட்டு இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய என்னென்னா, குப்பையை தயவுசெய்து பிரித்து கொடுங்க, கேரி பேக்கை நம்ம தவிர்த்துட்டே முடியுமான்னு கிடையாது.
இப்போ நீங்கள் ஆரம்பிச்சுன்னா அது ஒரு வருஷத்துல ரிசல்ட் வரும். அப்படி தான் நம்ம நிறைய ரிசல்ட் மாநகராட்சியில் எங்கேயுமே தண்ணி கட்டாமல் நம்ம பாதுகாத்துட்ருக்கோம். இந்த வருஷம் மாலையில் ஒரு 3 இடம் பார்த்தோம். 16, 17 ரகுமத் நகர், ஹவுசிங் போர்டில் ஒரு பகுதி. அந்த இடம்லாம் சாலையை வசதியாச்சு. வருங்காலத்தில் எந்த இடத்துலையும் கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் அட் டைமில் 10 சென்டிமீட்டர் பெஞ்சா 2 மணி நேரத்தில் வடியும், தண்ணி கட்டாதுங்கிறத தைரியமாக தெரிவித்து கொள்ளுங்க. உங்கள் மனுவை உடனே ஒன்றுனா வாங்க, இடத்துல ரொம்ப நேரம் காத்து தெரிவிங்க. கொடுத்தோம். பணம் கட்டிட்டீங்களா? பணம் கட்டினா தானே கொடுப்பாங்க. அப்படி இல்லைண்ணே, அசூரன்ஸ் இல்லைண்ணே. மாநகராட்சிக்குள்ளே எங்கே இருந்தாலும் தண்ணியிலேருந்து வழங்கப்படும். அது நம்ம ஃபீஸ் அந்த 20,000 கட்டி எத்தனை பேர் இருக்கீங்க? உங்கள் சொல்கிற ஏரியா எங்கே இருக்குமா இருக்குதா?